இன்று என்பிபி அரசாங்கம் எங்களுக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் எங்களுக்கு எந்த வளமும் இல்லாமல் எங்களுடைய மக்கள் ஆதரவுடன் மாத்திரம்தான் நாங்கள் பரப்புரையில் ஈடுபடுறோம். எங்களுக்கு ஆட்சி அதிகாரமும் இல்லை, அரசு அதிகாரமும் இல்லை, எங்களுடைய கட்சியில நிதியும் இல்லை. நாங்கள் எங்களுடைய வட்டார வேட்பாளர்களுக்கு நாங்கள் எந்த உதவியும் செய்யாமல் அவங்களாகவே தான் இந்த வட்டாரங்களில் செயல்படுறார்கள். ஏனைய கட்சிகளை பார்த்தால் போர்டு அடிக்கிறது இருந்து நான் பார்த்தேன். என்பிபியினுடைய கூட்டங்களுக்கு ஒரு பதாகை ஒன்று செய்திருக்கிறாங்க. நேரம் இடம் அவங்களே அடிச்சு அனுப்புறாங்க. அதுல பெண்ணாளர் நிரப்புறம் மட்டும்தான். கட்சியாலே எல்லா விடயங்களையும் செய்யறாங்க. செய்யலாம் தானே. கடந்த காலத்திலே ஊழல் 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 என்று சொன்னார்கள். இப்ப 159 பாராளுமன்ற உறுப்பினருடைய சம்பளத்தை என்பிபி அரசாங்கத்துடைய தலைமை செயலகம் தான் எடுக்கின்றது. ஒரு மாதத்துக்கு நீங்க பாருங்க எவ்வளவு காசு அவங்களுக்கு போகின்றது என்று. ஊழலற்ற ஆட்சி ஊழலற்ற ஆட்சின்னு சொல்றாங்க. மட்டக்களப்பு மாவட்டத்தை அதிக அளவான வட்டாரங்களிலே வேட்பாளராக நிறுத்தியவர்கள் நாங்கள் வேண்டாம் என்று நிராகரித்தவர்களை தான் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள். எங்களுடைய கட்சிக்கு முன்பாக வந்து கெஞ்சி சீட்டாருங்கள், நாங்கள் போட்டி போட போறோம், தமிழரசு கட்சியிலே வேட்பாளர் நிக்க போறோம் என்று சொல்லி இவர் ஒரு ஊழல்வாதி, இவர் ஒரு திணைக்காக நிராகரிக்க வேண்டும் என்று நாங்கள் நிராகரித்தவர்களை தான் இன்று என்பிபி வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள். அதிலே மாநகர சபையிலே நான் பெயர் குறிப்பிட்ட ஒருவரை நான் அவமானப்படுத்த விரும்பவில்லை. சிலர் வேட்பாளர்கள் அழுதார்கள், தமிழரசு கட்சியிலே சீட்டாருங்கள். நாங்கள் சொன்ன நாங்கள் தமிழ் தேசியத்துக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் இனத்துக்காக நேர்மையாக செயல்படுறதுக்கு தான் ஆசிரம் வழங்குவோம் என்று சொல்லி நாங்கள் நிராகரித்தவர்களை இன்று என்பிபி அரசாங்கத்தை வேட்பாளராக நிறுத்தி அவர்கள் ஊழல்வாதிகள் இல்லை என்று எங்களுக்கு சொல்றார்கள். சில வேட்பாளர் இருக்கிறார்கள், கடந்த காலத்திலே உறுப்பினராக இருந்து அந்த வீதியிலே ஒரு மின்விளக்கு போட்டால், வீதியிலே 5 மின்விளக்கு போட்டால் பின்னேறமாக சப்பட்ட போத்தல் வாங்கி கொண்டு சேர வேண்டும் என்று சொன்ன வேட்பாளர் என்று இருக்கிறார்கள். ஒரு வீதியிலே அரசாங்கத்தின் நிதியிலே வட்டார உறுப்பினராக இருந்து கொண்டு மின்விளக்குகளை சிலதை போட்டால் அந்த வீதியில இருக்கிற மக்கள் பின்னேரத்திலே காசு சேர்த்து அவருக்கு சப்பட்ட போத்தல் வாங்கி கொடுக்கணும். இன்றைக்கு அவரும் என்பிபி கட்சியிலே வேட்பாளராக இருக்கின்றார். அந்த வகையிலே எங்களுடைய இந்த மாநகர சபையிலே நாங்கள் ஆட்சி அமைக்கிறது இவராலே தடுக்க முடியாது. எங்களுடைய மாநகர சபையிலே சகல வட்டாரங்களை நாங்கள் வேறதை வரும் தடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் இப்ப முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது மாநகர சபையிலே இருக்கிற வட்டாரங்களிலே அதிகூடிய வாக்குகளை எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த மாநகர சபையிலே வட்டார வேட்பாளருடன் சேர்த்து எங்களுடைய பட்டியல் வேட்பாளரை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இந்த மாநகர சபையிலே நாங்கள் வேறு எவருடைய ஆதரவு இல்லாமல் நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும்.